Hi everyone, this is Sudarshan. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிட்ல வந்து ஃபோர்த் சீரீஸ் பார்க்க போகிறோம், which is git fetch and pull. Along with this, we are going to see git diff and log. ஸோ what is this git fetch and pull அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் கூட சொல்லலாம். யூஸ்வலாக டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, git fetchக்கும் git pullக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ தியரிட்டிக்கலாக சொல்ல போனால் வந்து git fetch வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு பிரான்ச் வந்து க்ளோன் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து யாராச்சும் அந்த பிரான்ச்சில் ரிமோட் அந்த ரெப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிட் ஃபெட்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து இது நடந்திருக்குன்னு காமிக்கும், ஓகேவா? ஆனால் அது மெர்ஜ் பண்ணாது. ஸோ கிட் ஃபெட்ச் வந்து ஒன்லி ஷோஸ் தட் சம் சேஞ்சஸ் ஹஸ் ஹேப்பன் இன் த ரிமோட் ரெபாசிட்டரி, ஓகேவா? அதே நீங்கள் கிட் புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சேஞ்சஸை வந்து அப்படியே அப்ளை பண்ணிடும். ஸோ இது வந்து வில் நாட் சே தட் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குலாம் காட்டாது. அங்கே சேஞ்சஸ் நடந்திருந்தாலே வந்து நீங்கள் லாக்ஸ் வச்சு பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து அதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கிட் புல்லுன்றது காம்பினேஷன் ஆஃப் கிட் ஃபெச் அண்ட் கிட் மெர்ஜ். அந்த ஃபெச் பண்ணி அதை வந்து அப்படியே மெர்ஜும் பண்ணி விட்டுரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கிட் ஃபெச்னா என்ன? அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு உங்கள்கிட்ட ரெஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். புல்லுன்றது என்ன பண்ணுன்னா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே வந்துட்டு fetch and merge பண்ணி விட்டுரும். This is the difference between git fetch and pull. One of the important interview question. And next we have git diff and git log. ஸோ ஃபெச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குன்னு காமிக்கிறத விட எக்ஸாக்ட் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் git diff. இதை யூஸ் பண்ணி யூ கேன் செக். அதே மாதிரி வந்துட்டு கிட் லாக் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு காமிக்கும், என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. உங்களோட பிரான்ச் வைஸ் கூட நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கமிட் வந்துட்டு இந்த கமிட் பர்டிகுலராக செக் பண்ணணும், இல்லை வேறு கமிட் ஏதாவது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கிட் லாக் வச்சு யூ கேன் ஈஸிலி ட்ரேஸ் தோஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கமிட்ஸ். ஓகே, ஸோ வில் சி த டெமோ நவ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் இருக்கிற பிரான்ச் டெமோவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கிட் பாஷ். ஆல்ரெடி அதை க்ளோன் பண்ணி தான் இருக்கும். The code is branch. Okay, ls. So we have this repository here. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே இருக்கிற மாஸ்டர் பிரான்ச்சுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோ டு திஸ் பிரான்ச். சும்மா ஏதாவது ஒரு ஃபைல், இப்போ நியூ டாட் பைத்தான் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டசன்ட் ஹேவ் எனி கமிட். யூ கேன் இங்கேயும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட் நியூ டாட் பைத்தான் ஃபைல் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா? இட் மீ புட் சம் இது யாரும் ரிமோட்டில் சேஞ்சஸ் பண்ணுவேன்னு நினச்சிக்கோங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் கோடு அண்ட் கமிட் சேஞ்சஸ். கமிட் பண்ணுறேன். இப்போ எப்படியும் வந்து இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில் அதை காட்டாது கரெக்டாக. இப்போ நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது என்ன சொன்னேன் நான், அது ஃபெச் பண்ணி மர்ஜ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெச் பற்றி பார்க்கலாம். மர்ஜ்லாம் பண்ணால் சேஞ்சஸ் மட்டும் பார்க்கணும்னா சேஃபர் சைடுக்கு யூ கேன் கோ வித் கிட் ஃபெச். ஸோ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு காமிக்குது, ஒரு மாஸ்டர் அங்கே வந்து ஆர்ஜினில் காமிக்குது. பட் அது என்னென்னு எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் த டிஃப் கமாண்ட். ஓகேவா? ஸோ நவ் யூ கேன் யூஸ் கிட் டிஃப். நீங்கள் இந்த லோக்கல் மாஸ்டர் ஸ்பேஸ் ஆரிஜின், அந்த ஆரிஜின்னா எங்கேருந்து அந்த ஆரிஜின், அந்த ரிமோட் மாஸ்டர், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஷோ யூ த டிஃப்ரென்சஸ். இங்கே பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் கோடுன்ற டிஃப்ரென்ஸ் வந்து அது காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே இருக்க ஆர்ஜின் ப்ராடு இல்லை ஆர்ஜின் ப்ரீ ப்ராட், இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸை வந்துட்டு
நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி டிஃப்ரென்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து த யூஸ் கேஸ் ஆஃப் டிஃப். ஸோ இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஓகே இந்த ஃபெட்ச் எனக்கு ஓகே தான் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிட் புல் யூஸ் பண்ணலாம். கிட் புல் என்ன பண்ணோம் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸை வந்து அப்படியே வந்து மர்ஜ் பண்ணி விட்டுரும். இப்போ கேட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ கிட் புல் ஃபெச் பண்ணி என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்துட்டோம். டிஃபரன்ஸ்லையும் செக் பண்ணிட்டோம். லோக்கல் மாஸ்டர் அண்ட் ஆர்ஜின் மாஸ்டரையும் செக் பண்ணிட்டோம். டிஃபரன்ஸ் காமிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க. சி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் கோடுன்றது வந்து காமிச்சிருச்சு. ஏன்னா அது மர்ஜும் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ கிட்லாக் வந்து நீங்கள் ஃபுல் கமிட்ஸையும் பார்க்கல பாருங்க. இப்போ கிட்லாக் மாஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கமிட்ஸையும் காட்டும் அது. நீ கடைசியாக இங்கே ஆர்ஜினில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது இந்த நியூ டாட் பிவை அப்டேட் பண்ணியிருக்கோன்றது எல்லா ஹிஸ்ட்ரியும் காமிக்கும். இதே இன்னும் நீங்கள் கிறிஸ்பா கியூ கொடுத்தா குவிட் ஆகிடும். கிறிஸ்பா பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் ஒன் லைன் யூஸ் பண்ணலாம். யூ கேன் கோ வித் ஒன் லைன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பா வந்துட்டு இட் வில் ஷோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு லைன்லேயே வந்து காமிச்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் கிட் ஃபெச். சேஞ்சஸ் அங்கே இருக்கிறத வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணும், பட் கமிட் பண்ணாது, மர்ஜ் பண்ணாது. நீங்கள் அது அந்த சேஞ்சஸை பார்க்கணுன்னா கிட் டிஃப் பண்ணி லோக்கல் மாஸ்டரையும் ரிமோட் மாஸ்டரையும் வச்சு ஆர்ஜின்னு சொல்லி நீங்கள் கிட் டிஃபில் பார்க்கலாம். அண்ட் கிட் லாகில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸ். அண்ட் ஃபைனலி கிட் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஃபெச் பண்ணி மர்ஜும் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஃபெச் அண்ட் புல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின். தேங்க்ஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் லீவ் யர் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் எவ்ரிவன். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.